சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த நவம்பர் மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, யார் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க. துலாம் காலபுருஷனுக்கு 7வது ராசியா வருதுங்க. சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில 2வது நட்சத்திரமா வரும். அது அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான். அதாவது துலாம் சுவாதியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் ராசியிலேயே அமர்ந்திருந்தாலும் கூட லாபாதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசிக்குள்ள நீசம் பெற்ற அமைப்புல நீச பங்க அமைப்புல இருக்காருங்க. பொதுவா இந்த சூரியனும் சுக்கிரனும் ராசிக்குள்ள சேர்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வைராக்கியம் தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் மிகைப்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துல செவ்வாய் ஆட்சி பலத்தோட அமர்ந்து குருனுடைய பார்வையில இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு கொஞ்சம் வார்த்தையும் விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்துல குறிப்பா குடும்பத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து போகும். அதோடு மட்டும் இல்லாம கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையா நிதானமா பேசுறது சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா செவ்வாய் வாக்குஸ்தானத்துல வலுப்பெறும் போது வார்த்தைகள் ரொம்ப வேகமா வரும். டக்கு டக்குன்னு ஒரு கோவம் வந்துச்சுன்னா கூட டக்குன்னு வார்த்தையை விட்டுருவீங்க. அதன் பிறகு யோசிப்பீங்க. ஒரு செயலை செய்து விட்டு அதன் பிறகு யோசிக்கின்ற ஒரு தன்மையை இந்த செவ்வாய் கொடுப்பாரு. அதனால கொஞ்சம் நிதானம் பொறுமை அப்படின்றது கண்டிப்பா மற்ற விஷயங்களையும் தேவை, பேசுகின்ற வார்த்தைகளிலும் தேவை அப்படின்னே சொல்லலாம். 2வது ராசிநாதன் ராசிக்குள்ள வலுத்து இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் ஒரு புதியதாக ஒரு தன்னம்பிக்கையை உண்டு பண்ணி கொடுக்கும், முயற்சிகள்ல வெற்றியை உண்டு பண்ணி கொடுக்கும். இதனால் வரைக்கும் இருந்த அந்த தயக்கங்கள் தற்போது விலகும். ஏன்னா இதனால் வரைக்கும் 12ஆம் இடத்துல சுக்கிரன் மறைவு பெற்று சனிப்பாறையை வாங்கியிருந்தால ஒரு கலப்பு பலன்களை கொடுத்துருக்கும். நன்மை தீமை ரெண்டுமே மிக்சடா இருந்திருக்கும். சரிங்களா? பெரிதளவுக்கு பாத்தீங்கன்னா வருமானம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். வரவு எவ்வளவுதான் இருந்தாலும் சில பேருக்கு செலவுகள் சார்ந்த விஷயங்கள் மிகையாக இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் செலவுகள் குறையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புதன் 2வது பகுதியில வக்ரம் பெற்று ராசிக்குள்ள வருவாருங்க. அதே மாதிரி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இந்த மாதம் 2வது பகுதியில பயிற்சி ஆவார். அப்ப முதல் பகுதியை காட்டிலும் 2வது பகுதியில நீங்க அந்த பேசுகின்ற வார்த்தைகள்ல கொஞ்சம் பொறுமை நிதானத்தை நீங்க கையாளணும். அதே மாதிரி வருமானம் ஓரளவுக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். லாபாதிபதியும் 2ஆம் அதிபதியும் ஒன்றாக சேர்ந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து குருவினுடைய பார்வையில இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் வருமானத்தை அதிகப்படுத்தும். இதனால் வரைக்கும் வரக்கூடிய வருமானத்தை விட இந்த காலகட்டங்கள் சற்று லாபத்தை மிகையாக கொடுக்க முடியும்னு சொல்லலாம் தொழில் செய்யறவங்களுக்கு. அதே மாதிரி வேலை ரீதியாகவும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களை 5ஆம் இடத்துல ராகு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த சனி 6ல மறைபெற்ற அமைப்புல இருந்தாலும் குருவினுடைய பார்வையில இருக்கிறது சிறப்பு. இன்னொரு டிராபேக் என்னன்னா 4க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் 6ல மறைகிறார் சனி. அப்ப என்னன்னா இந்த காலகட்டத்துல அதிர்ஷ்டத்தை நம்பாம உடல் உழைப்பை மட்டும் நீங்க நம்பினீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில சிறப்பாக வருவீங்க. அதோட மட்டும் இல்லாம கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த குரு உச்சம் பெற்ற அமைப்புல இருக்கிறனாலையும் 2வது பேர்ல வக்ரம் பெற்ற அமைப்புல வர்றதுனாலையும் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். கடன் வாங்கி ஒரு வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களை அமைச்சுக்கிறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும். எப்பெல்லாம் பாத்தீங்கன்னா துலாத்துக்கு குரு பகவான் வலுக்கிறாரோ அப்பெல்லாம் கொஞ்சம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்களை உண்டு பண்ணி கொடுப்பாருங்க. அதனால அதுல மட்டும் கொஞ்சம் நீங்க கவனம் அப்படின்றத எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல முடிஞ்ச வரைக்கும் வெயில சாப்பிட்றத குறைச்சிக்கங்க. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றத பழக்கப்படுத்திக்கங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் காரமான சுவையான சூடான உணவுகளை அதிகமா சாப்பிடணும். சீக்கிரமா அதாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரமா விரைவாக செய்யக்கூடிய உணவுகள்லாம் கொஞ்சம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆர்வம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? நாக்குக்கு சுவை தூண்டப்படும் இந்த காலகட்டத்துல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நான் என்ன சொல்றேன் உடம்புக்கு எது தேவையோ அதை மட்டும் சாப்பிட்றத பழக்கப்படுத்திக்கோங்க. 2வது ராசிக்கு லாபஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காருங்க. 5ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. ஸோ இதுல பிள்ளைகள் சார்ந்த வழியில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது விலகும். அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் குரு பகவான் ஒரு சேர பாக்குறதுனால திருமணம் போன்ற சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். திருமணத்துக்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கடன் வாங்கி ஒரு சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ராசிக்கு 4ஆம் இடம் குரு பார்வைக்குள்ள வரதுனாலையும் 2ஆம் இடம் குரு பார்வைக்குள்ள வரதுனாலையும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல சின்ன சின்ன மந்தத்தனம் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் நிச்சயமாக ரொம்ப சிறப்பாகவே வருவீங்க அப்படின்னே சொல்லலாம். 2வது
செவ்வாயும் வலுவா இருக்கிற அப்ப படிப்பு விளையாட்டு ரெண்டுத்துலயுமே ரொம்ப சிறப்பா நீங்க வந்து சிறந்து விளங்குவீங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மாதம் குறிப்பா 2 நபர்கள் ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க. அது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடம், 4ஆம் அதிபதி நல்லா இருக்கு. அப்போ தாயார் தாய் வழி வர்க்கத்தால் நல்லதொரு ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அம்மாவோட சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. 2வது சுக்கிரன் நல்லா இருக்காரு, செவ்வாய் நல்லா இருக்காரு. அப்போ மனைவி குடும்பம் சார்ந்த வகையில உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு. அதாவது கணவன் அல்லது மனைவியால் உங்களுக்கு ஆதாயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க பெற முடியும். அவங்களால ஒரு சில பொருளாதார ரீதியா உதவிகளோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டோ கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அட்லீஸ்ட் குடும்ப பிரச்சனையாச்சும் கண்டிப்பா குறையும் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒண்ணு, வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கனிவா பயன்படுத்துங்க. நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பா இருக்கும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.